மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று நிறைவடைந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று நிறைவடைந்துள்ளது. அது பற்றின கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் இன்று வரை மருத்துவ படிப்பிற்கான முதல்கட்ட கலந்தாய்வு நடந்தது. 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி முடிந்திருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வினுடைய நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்பாக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கூடுதல் இயக்குனர் திரு செல்வராஜ் அவர்கள் இடத்துல இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். சார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் நடந்திருக்கு. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது, எவ்வளோ மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், எவ்வளவு அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் நிரம்பியிருக்கு, இன்னும் நிரம்பப்படாத இடங்கள் இப்போது மொத்தம் வந்த விண்ணப்பங்கள் 26,017. இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 25,379. இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 2,318. ESI மருத்துவக் கல்லூரி KK நகரில் 65. செல்ஃப் ஃபைனான்சிங் எனப்படும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 474. ஆக மொத்தம் அரசு MBBS இடங்கள் 2,857. இதுவரை நிரப்பப்பட்டுள்ள இடங்கள் 2,785 MBBS அரசு இடங்களும் 78 அரசு BDS இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள இடங்கள் 72 செல்ஃப் ஃபைனான்சிங் MBBS இடங்களும் 7 அரசு BDS இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. 970 BDS இடங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் உள்ள இடங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் சேர்த்துக் கொள்ளப்படும். சார், நீங்கள் சொன்ன இந்த 72 செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய MBBS இடங்கள், 7 அரசு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய BDS இடங்கள், அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய 970 BDS இடங்கள், இது எல்லாமே செகண்ட் ஃபேஸில் தான் நிரப்ப போகிறாங்க. இந்த செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகிறோம்? மாணவர்களுக்கான அறிவிப்பு அது எப்போ வெளியாகும்? ஜூலை மாதத்தில் நடைபெறும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அரசு ஆலோசித்து தேதி அறிவிக்கப்படும். ஜூலை 2ஆம் வாரத்துக்கு மேல் நிரப்பப்படும். வெப்சைட் பார்க்கலாம் மாணவர்கள். TNhealth.org அப்படிங்கிற இணையதளத்திலேயே பார்த்துக்கலாமா, இல்லை மாணவர்களுக்கு கால் லெட்டர் போகுமா, எப்படி சார்? TNhealth.org மற்றும் TN.gov.in 2 இணையதளத்திலும் பார்க்கலாம். அவங்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இணையதளத்தில் டவுன்லோட் செய்ய முடியாதவர்கள் அந்தந்த அட்டவணைப்படி நேரடியாக கூட வரலாம். கால் லெட்டர் எதிர்பார்க்காமல் வரலாம். முதல் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளை மருத்துவக் கல்வி இயக்ககம் ஏற்பாடு செஞ்சுருக்கா? அனைவருமே முதல் கட்ட கலந்தாய்வில் பங்கு பெற வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் கட்டத்தில் வராதவர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு வர முடியாதுன்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. ப்ராஸ்பெக்டஸில் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே வந்துடணும் முதல் கட்ட ஆளுநர். நிச்சயமாக முதல் கட்ட கலந்தாய்வு 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. மீதி இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்கான பணிகள் மருத்துவக் கல்வி இயக்கம் செய்து வருகிறது. அது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஜூலை மாத இறுதியில் நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.